ஸோ இந்த ஜேஇ ப்ரிப்பரேஷன்ல எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது, எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா இருந்தது? ஐ திங்க் ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக இருந்தது. மோஸ்ட்லி என்சிஆர்டி பேஸ்டாக தான் இருந்தது. அண்ட் மேக்ஸ் மேக்ஸும் ஈஸியாக தான் இருந்தது, பட் சம்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது. அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து மாடரேட்டாக தான். ஓகே, ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஜான்வரி மந்த் கம்பேர் பண்ணும்போது இந்த மந்த் டிஃபிகல்ட்டா இருந்ததா இல்ல ஈஸியா இருந்ததா? ஜான்வரி மந்த் கம்பேர் பண்ணும்போது ஈஸியராக தான். நீங்க ஜேஇக்கு எத்தனை நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து போன வருஷம் 12th, இந்த வருஷம் ஆக்சுவலி நான் காலேஜ் படிக்கிறேன். பட் ஸ்டில் ஐ எம் ரைட்டிங் ஜேஇ ஸோ தட் ஐ ஹாவ் சான்சஸ். ஓகே, ஆக்சுவலி காலேஜ்ல என்ன கோர்ஸ் பண்றீங்க நீங்க? நான் பிடெக் மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ உங்களோட இந்த காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஜேஇல எப்படி இருந்தது? ஃபிசிக்ஸ் இன்னும் ஈஸியா ஆச்சு உங்க காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸால, இல்ல கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எப்படி இருந்தது? அதர் சப்ஜெக்ட்ஸ் மீன்ஸ் உங்களோட கோர் சப்ஜெக்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ் ஜேஇல உங்களோட காலேஜ் எஜுகேஷனோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? ஸோ நான் வந்து காலேஜில் வந்து என்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, என்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி அந்த லைக் சில கான்செப்ட்ஸ்லாம் வந்து காலேஜில் சொல்லி தந்தது இங்கேயும் அப்ளை ஆச்சு. ஸோ லைக் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா ஜேஇல வந்து சம்டைம்ஸ் காலேஜ் லெவல் கொஸ்டின்ஸும் கேட்பாங்கங்கிற மாதிரி. ஓகே, தேங்க்யூ.